பட்டி பாய் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம லைட் ஹவுஸுக்கு தான். இவ்வளோ காலம் பாலடைஞ்சு போயிருந்த லைட் ஹவுஸ் இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வடிவாக டெக்கரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம எல்லாம் போய் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி கூட இன்றைக்கு வெளிக்கிட்டு போனோம். வாங்க, இது ஹிஸ்ட்ரி என்ன, இது யாரால் கட்டப்பட்டது, எப்போ கட்டப்பட்டது, இப்போ எப்படி பாவனையில் இருக்குது, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி அதில் விளக்கங்களை பார்ப்போம். எங்களோட தொடர்ந்து பயணிங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த லைட் ஹவுஸை பற்றி அதை சுற்றி இருக்கிற எல்லாரும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இதில் விளக்கங்கள் என்னன்னு சொல்லி எல்லா விஷயமும் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வந்து இங்க வந்து தங்கி இருக்கக்குள்ள செய்த வேலைகள் இப்போ இதுல பழைய லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க, அது பார்க்கலாம். அது எப்போ கட்டினது தெரியும்? அது இதுக்கு முதல் 1913 இதுக்கு முதல் கட்டணும். இதுக்கு முதல் சும்மா எத்தனை ஆண்டு திறந்து கட்டிருக்காங்க. பழசா கிடந்தது காட்டுக்குள்ள. அப்ப காட்டுக்குள்ள அப்படி இருக்காது, அரைவாசி சும்மா செண்டு. அதுலயும் முதல் இப்படி லைட் தானே, கரண்ட் லைட் தானே, வெளிச்சம் அதெல்லாம் தெரியுமா அவ்வளவு? அந்த காலத்து அது ஒரு அனர்த்தம் கொண்டு வந்த ஒரு அதெல்லாம் இல்லாத போயிருக்கு. நாங்களே காணல, அவங்க நீங்க சின்ன கலர் நெட்ல கிடக்கு 96 அடி உயரம். அதான் கேட்போம்னா நான் சொன்னேன் 110 இருக்குமா, 100 கூட இருக்கீங்க, 100 அடி கூட 108 அடிதான். 108 அடி. இப்போ எத்தனை ஆண்டு கட்டப்பட்டது? 1913. ஆறால கட்டப்பட்ட அப்படி அது வந்து வெள்ளக்காரனோ கல்லடி பாலம் போட்டெல்லாம் அவங்க தான் கட்டினது. இந்த கலையை வாரத்துக்கு வேண்டி மதிப்பீட்டு தான் கட்டினோம். இது லைட் ஹவுஸோடையா இன்னொரு முதல் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னே இன்னொரு லைட் ஹவுஸ் கட்டினா மொட்டை. என் பேர் ராஜன். நான் இதில் மிச்சங்காலமாக சுனாமிக்கு பிறகு இந்த போட்டு சவாரி செய்து வரேன். சரி, இந்த லைட் ஹவுஸ் வந்து 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது டச்சாக்கால கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது 88 அடி இருக்குமென்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது இப்போ வந்து மிச்சங்கால சுனாமிக்கு பிறகு பெயிண்டிங் எல்லாம் செய்து இந்த இடத்துக்கு யூஎஸ்ஏ டெவலப் பண்ண பிறகு இப்போ வந்து ஆளுநர் வந்து டக்ளஸ் தேவானந்தா வியாழந்திர சேர்லாம் வந்து இதுக்கு இந்த பெயிண்டிங் வசதியெல்லாம் செய்து கொடுத்து பெயிண்டிங் செய்து திரும்பி மக்களோட பாவனைக்காக வேண்டி இப்போ நேற்று 22ஆம் தேதி நேற்று 20ஆம் தேதி ஓப்பனிங் செய்தவங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டக்களப்பில் அதாவது மோத்துவாரத்தில் 2வது லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னால் நம்புவீங்களா? எல்லாருக்குமே தெரியும் மோத்துவாரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் தான் இருக்குன்னு சொல்லி. அதே இது இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி நாவலடி சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் முதலாவது கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். இதில் சரித்திரம் வந்து யாருக்குமே தெரியுதில்லை. இங்கே ஏரியாவில் இருக்கிற எல்லாட்டையும் நாங்கள் கேட்குறோம், இதில் சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா, ஹிஸ்ட்ரி தெரியுமா, எங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு அவங்க சொல்கிறாங்க எங்களோட அப்பாடான்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. யாருக்குமே இதில் சரித்திரம் தெரியலை, எப்போ கட்டப்பட்டது சொல்லி டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியல. அதுதான் நாங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் தொடர்ந்து வீடியோ. ஆயிரத்தி 1913ஆம் ஆண்டு நம்ம இப்போ பார்த்து வந்த அந்த லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. அதுக்கு முதல் ஆக்டிவ்ல இருந்த லைட் ஹவுஸ் தான் இந்த லைட் ஹவுஸ். இது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இல்லை 10 காடா போய் வெறும் செங்கல்லும் ஒரே ஒரு பெரிய கேடர்க்கம் வழி ஒன்று தான் இதில் இருக்குது.
என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் 1913ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செஞ்ச நேரம் கட்டின லைட் ஹவுஸ் தான் அது. அதுக்கு முதல் பாவனையில் இந்த லைட் ஹவுஸ் தான். இந்த லைட் ஹவுஸ் என்னடா லைட் ஹவுஸ்ன்றீங்க, வெறும் செங்கல் தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேணாம். இது செங்கலால் கட்டப்பட்ட முதலாவது லைட் ஹவுஸ், அதாவது மட்டக்களப்பிலேயே கட்டப்பட்ட முதலாக கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் இதான். இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிற லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பழைய காலத்தில் அந்த அரிக்கன் லாம்பன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது தானே, அந்த அரிக்கன் லாம்பன்ற விஷயத்தால் எரிக்கப்பட்டு இது செய்யப்பட்ட லைட் ஹவுஸ் தான் இது. முதல்ல அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியால் ஃபுல்லாக வெளிச்சம் எல்லாம் இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து வெளிச்சம் வந்து அரிக்கன் லாம்பில் செய்யப்பட்டது. இப்போ நம்ம நார்மலாக கேட்க போனோம்னு சொல்லினா இது எப்போ கட்டப்பட்டன்னு கேட்டால் விஷயம் தெரியாது, யாரால் கட்டப்பட்டன்னு கேட்டால் விஷயம் தெரியாது, எந்த ஆண்டு கட்டப்பட்டன்னு கேட்டால் தெரியாது. ஆக மொத்தமே இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு லைட் ஹவுஸாக இருக்குது. பராமரிப்பு இல்லாமலுக்கு பழுதடைஞ்சு போய் மழையாலையும் காத்தாலையும் சுனாமியாலையும் அடிபட்டு இந்த நிலைமையில இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. இதை பராமரிக்கிறவங்களை சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பட்டை காடும் குப்பையும் இந்த முழங்கால்ற அளவுக்கு ஃபுல்லாக மொத்தமாக புல்லு வளர்ந்து கிடக்கையை சுற்றி ஆலமரம் இருக்குது, பனைமரம் இருக்குது, சுற்றி வளைச்சு பாருங்க இப்படி கிடக்கிறது லைட் ஹவுஸ். ஆனால் மட்டக்களப்பில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது முதலாக கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் இதான்னு சொல்லி. ஒரு சிலருக்கு கேட்டால் சொல்கிறாங்க இந்த இடத்துல பேர் வந்து மொச்சி முனைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல பேர். ஆனால் இது வரைக்குமே யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி. இந்த கோரிக்கு முதல் இந்த கோரியா முதல் அது கட்டப்பட்டதுக்கு முதல் இந்த கோரியா, இந்த கோரிக்கு பிறகு அந்த கோரியா. இது எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டுன்னு தெரியாது. எப்படியும் அந்த கோரிக்கு முந்தைய பார்க்கணும். இது எப்படி பாவிச்சாங்க ஐயா, அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி பாவன முறையில் அதுல வந்து லைட் எல்லாம் லைட் வந்து கரண்ட்ல இருந்து அந்நேரம் லைட்டுகள் இல்லை தானே, அந்நேரம் லைட்டுகள் இல்லை, அந்நேரம் அரிக்கலாம் தான் அதுக்கு வச்சிருந்தது. ஏரியாவில் அதாவது இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற ஐயாட்ட தான் நாங்கள் இப்போ கேள்வி கேட்டிருக்கிறோம். இவருக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். கட்டினது வந்து எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கு இப்போ எனக்கு இப்போ 71 வயது. இப்போ சரி, இது கட்டினது வந்து எனக்கே தெரியாது. நாங்கள் சின்னாக்களாக இருக்கக்குள்ள நாங்கள் இது வழியெல்லாம் வந்து விளையாடி அப்படி தெரிஞ்சு போகிறோம். அந்த நேரம் பட்டம் கட்டிய ஒரு ஆள் பட்டம் கட்டிய அந்த ஆறு கடலுக்கு பொறுப்பான ஒரு ஆள் இருந்தவர். அவர் தான் இதுக்கு வந்து அதில் அரிக்கலாம்பு கொளுத்துறவர். அவர் இந்த லைட் ஹவுஸ் வந்து ஃபேமஸாகின பிறகு தான் இதை விட்டவங்க. கல்லு கட்டுறது நம்புகிற பூச்சியும் இல்லை. அப்ப உள்ளுக்குள்ள ஆக்கள் ஏறி மேல போயிடலானே. உள்ளால இல்லையே கட்டிடம், அது உள்ள கட்டுதான். அது மேலே அரிக்கலாம் மட்டும்தான் கொண்டு கொளுத்துறோம். உள்ளுக்கு படியால சைட்ல போய்தான் அதில் வைக்கிறேன். முட்டைக்கோரி அதை பத்தி தெரியும். அப்ப கட்டுப்பட்டு எப்படியாது அதை எப்ப எனக்கு தெரியாம எங்கட அப்பா அங்க அது 90 வருஷத்துக்கு மேல கூட தரிக்கிறேன். 48 வயசு, எனக்கு 63 வயது. எனக்கு 63 வயசு. எங்க அப்பா சொன்னவரு அந்த இடத்த வெளிச்ச விடுன்றா தானா வெளிச்ச விடணும் முதலாவது. கனகாலமா தடிக்க பண்ணிக்கேன். அதுக்கு பிறகு கட்டுப்பட்டேன். புதுசு கட்டுப்பட்டேன். அதெல்லாம் உப்பு தனியா இருந்தது. இது வந்து அந்த பிரித்தானியர் காலத்துல கட்டப்பட்ட மாதிரி. அப்படி அடிக்கிற ஆளதுக்கு கட்டுவாங்களா அந்நேரம். அந்த பட்சத்து தானே வரவங்க கட்டி வட்ட கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்கள் வந்து இந்த பட்சத்து தானே பாக்குறவங்க அந்த சாமான் அந்த பத்துல சல்லி ஏத்தி வரணும் சொல்றவங்க. நம்மட அப்பாட பரம்பரை அதுல வேலை செஞ்சவங்களா 3 நாளா தலைமுறை இருக்கும். அதே நம்ம பராமரிக்காம விட்டுருக்காங்க. இது வந்து தானே அப்ப அதை விட்டுட்டாங்க. ஆனா அது எப்படித்தான் செய்யாட்டி பேர் அறியாது. பேர் அது முட்டைக்கோரி. முட்டைக்கோரி என்ன குடிக்காம சும்மா விட்டதா இடையில விட்டதா அப்படி மொட்டை அடிக்கிறதால முட்டைக்கோரி. கோரி என்ற லைட் ஹவுஸ் மொட்டையா விட்டா முட்டைக்கோரி. சரி சரி. பராமரிப்பு இல்லாமலுக்கு மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு வரலாறு பிரசித்தி பெற்ற ஒரு இடம்தான் இந்த மொட்டைக்கோரி என்ற இந்த லைட் ஹவுஸ். இதை போல் இன்னும் நிறைய வரலாறு சிறப்பு மிக்க இடங்களை நாங்கள் ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அதில் வரலாறை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள். நன்றி.